ஹாய் மக்களே. ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு ஒன் டே vlog மாதிரி தான் வந்து நான் இருந்து எடுத்திருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் வந்து ட்ரை பண்ணுறது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு அதாவது சண்டே வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தனால இந்த vlog வந்துட்டு எடுத்து ஸோ மார்னிங்லேருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டடா. Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. You can have your doubts, not what I'm about, have your cloud, it be raining now, I keep making sound, go another round, I'm legend bound, can't stop me now. You don't wanna fuck with me, a slow burn like a disease. Just tell me that I can and I'll show you things that you couldn't believe. Just tell me that I can. 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 Cause I just wanna hear it out your mouth, yeah. Give me fuel, it's a tool that I use to go ahead and run my mouth, yeah. I take shots, I take loss, I make shots, I miss lots. That's how you get big box, you get yachts, you swing lots and pop off a big shot. I ain't done chasing, got big dreams, bigger things, impatient. Who's at the top think they need replacement? Who's at the top think I'm gonna erase them? Face it, I don't give up quick, I don't give up shit, I won't give up this. Cause I know that I want it, know that I'm on it, I'll make it, I promise. You don't wanna fuck with me, a slow burn like a disease. Just tell me that I can and I'll show you things that you couldn't believe. Just tell me that I can. 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 வந்துட்டு குடிப்பேன். அதனால் லெமன் டீ ஊர்லேருந்தே வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஆர்டர் போட்டு இப்போ வந்துச்சு இல்லையா பார்சல். ஸோ அதில் வந்தது இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பார்சல் வந்துச்சு இல்லையா என்னோடய ஆனிவர்சரிக்கு அந்த சாரீ எல்லாம் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன்ல அதெல்லாம் வந்துட்டு காமிக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி, அப்படியே வந்துட்டு கொஞ்சமாக லெமன் வந்துட்டு போட்டுக்கலாம்.
இப்போ தான் வந்து எந்திரிக்கிறப்ப தான் வந்துட்டு மழை வந்து விட்டுச்சே. அது வரைக்கும் சரியான காற்று மழை. எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னா இந்த மாதிரி வந்து வந்துடும் எப்பயுமே. அதாவது வின்டர்னு சொல்லவே தேவையில்ல, குளிர் பயங்கரமாக குளிருது. ஸோ பெட்டெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு, அது இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ பெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீட்டர் சைடு வந்து போட்டிருந்தேன் சம்மரில். ஸோ இப்போ வந்து ரொம்ப குளிர்றதுனால ஹீட்டர் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் அதை போய்ட்டு காமிக்கிறேன் ஹீட்டர்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே வந்து போகலாம் மேலே. டீயும் ரெடி ஆயிடுச்சு, க்ரீன் டீ. கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்து இருந்திருப்பீங்க, எந்திரிக்கும் போது பெட்டு வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இதுதான் வந்து ஹீட்டர். இது வந்து எல்லா ரூம்லேயுமே இருக்கும், அதேமாதிரி எல்லா வீட்லேயுமே வந்துட்டு இருக்கும். ஏன்னா இங்கே வந்து வின்டர் சீசனில் இந்த மாதிரி வந்து நம்ம கீழே வந்து ஆன் அதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம வந்துட்டு 0லேருந்து 30 வரைக்கும் இருக்குது அப் டு இந்த அதாவது வீட்டை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த ஹீட்டர் வந்துட்டு எங்கள் ரூமில் இங்கே இருந்ததுனால பெட்டு நான் இப்படியே வந்து போட்டிருந்தேன் சம்மரில். ஸோ அப்படியே நான் விட்டதுனால பார்த்தா வந்து இந்த வின்டரில் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கவே முடியல. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, கீழெல்லாம் காலே வைக்க முடியல. ஸோ அதனால் பார்த்தா வந்து நான் வந்து இப்படி வந்து போட்டுவிட்டேன். ரூம் சின்னதுங்கிறதுனால. ஸோ அப்படியே வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்துடலாம், எங்கே வைக்கலாம், கீழே வச்சுக்கிறேன். அப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. நான் வந்து காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தா வந்து ஒரு saree. நான் இந்த saree வந்து கட்டிட்டு ரீல்ஸ்க்கு வந்துட்டு பண்ணேன். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீல்ஸ் வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ப்ளவுஸு. ஸோ இதோட ப்ளவுஸ் இல்லை இது. ஸோ இதுக்கு பார்த்தா நார்மலாக இதே மாதிரி வந்துட்டு ஒரு ரெட் கலரில் தான் ப்ளவுஸ் வந்து வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து தனியாக வந்து எடுத்தோம். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஓகே நல்லாயிருக்கும், கட்டினா வந்து saree சிம்பிளாக இருந்தாலும் ப்ளவுஸ் வந்து போட்டால் கிராண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இதை நான் எடுத்தேன். இதுவும் பார்த்தா வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். பட் நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எப்படி சொல்கிறதுனா ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் லெஸ் வெயிட்டாக இருக்கனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளவுஸ் தான் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது saree கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ஆனிவர்சரிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ இது கூட நான் வந்துட்டு இந்த சாரீக்கு மேட்சாக வந்து ஒரு சோக்கர் செட் எடுத்துருந்தேன், அதை காமிக்கிறேன். இதெல்லாம் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படி கிடக்கும். ஸோ இது பார்த்தா வந்து செயின்னு. அப்புறம் இதுக்கு ஸ்டெட்டு பார்த்தா
ஸோ இது ஸ்டெட்டு. இது பார்த்தா எங்கள் அண்ணி வந்துட்டு இதுக்காகவே வந்து எனக்கு பேங்கிள் வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இங்கேருந்து ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் மற்ற வேலையெல்லாம் பார்த்தது எல்லாமே அவங்க தான். ஸோ ஐயோ, சும்மா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இங்கே இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கொடுத்தது எல்லாமே எங்கள் அண்ணி தான். ஸோ இப்படி வரும், இந்த மாதிரி தான் செட்டு. இருங்க மாற்றி வச்சிட்டேன். இதுதான் பேங்கிள். சூப்பராக இருக்கா? இதை நான் போட்டுட்டு என்றைக்கு இதுக்கு மறுபடியும் இது பண்ண போகிறேன்னு தெரியல. சும்மா நான் வந்து அந்த ரீல்ஸ்க்காக வந்துட்டு போட்டேன். மற்றபடி நான் வந்து எதுக்கும் கட்டிட்டு வெளியிலலாம் போகல. ஸோ அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஓகே, எப்படி பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வச்சிடலாம். திருப்பி இங்கே வச்சிருவேன். மறுபடியும் இதை என்றைக்காவது கட்டுறப்படுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்டாக வந்து எனக்கு ஸ்டோரி வந்து எப்பயுமே படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பார்த்தா வந்து 6th தாத்தா வீட்டிலேருந்து தான் வந்து ஸ்கூல் வந்துட்டு போனேன். ஸோ தாத்தாவோட அப்பா வந்துட்டு நான் இருக்க போது இருந்தாங்க. எப்படி ஒரு 85 years வரைக்கும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 90 years, எனக்கு ஏஜ் ஞாபகம் இல்லை. பட் அது வரைக்குமே பார்த்தா வந்து ஒரு ஒரு 6 months தான் வந்து தாத்தா வந்து அப்படியே படுத்த படுக்கையாக இருந்துட்டாங்க. அது வரைக்குமே அவங்க வந்துட்டு புக் படிச்சுட்டே இருந்தாங்க. அதேமாதிரி தாத்தாவும் வந்துட்டு நான் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் புக் வந்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க லைப்ரரியிலேருந்து. ஸோ அதனால் எனக்கும் வந்துட்டு நானும் கேட்பேன், தாத்தா ஏதாச்சும் பொம்மை புக் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அந்த வயசுக்கு அதானே கேட்க தோணும். ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு படித்து பழகினது தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6th சொல்ல முடியாது, ஒரு 7th 8th நான் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து புக் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் வந்து காலேஜ் போனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தா வந்து அப்படியே மொபைல் வந்துட்டு இந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும் புக் படிக்கிறதுனால. தமிழ் புக், நாவல்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு படிக்கிறது பிடிக்கும். ஆனால் இன்னமுமே தாத்தா வந்துட்டு புக் வந்து படிச்சுட்டு தாங்க. எனக்கு அவங்கள பார்த்து தான் வந்துட்டு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா எனக்கு பிடிச்சதே அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் எதுவும் இருக்காது இல்லையா. ஸோ அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டது தான். அதே மாதிரி நான் தாத்தா கிட்டே இருந்து தான் வந்து, அதாவது தாத்தாவோட அப்பா கிட்டே இருந்து தான் வந்துட்டு கார்ட்ஸ் விளையாட கற்றுக்கிட்டேன். அவங்க வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஏஜில் வந்து அவங்க விளையாட பார்த்துருக்கேன். ஸோ நானும் தாத்தாவும் தான் வந்துட்டு விளையாண்டுருக்கோம். என் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என் தம்பிக்காக இருக்கட்டும், நான் வந்து புக் படிச்சேன்னு சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ லேட்டாக வரைக்கும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அது படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டோரி முடிக்காமல் தூக்கமே வராது. மேரேஜ் ஆனதுக்கப்புறமேட்டு சும்மா வீட்டில் சும்மா தான் இருப்போம். ஸோ அப்போ வந்து லைப்ரரிக்கு எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு அப்போலேருந்து அப்பயுமே ஃபோனில் தான், இப்போயுமே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு புக் வந்துட்டு படிப்பேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு நாவல் வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்து, இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ ஒரு 1/2 hour வந்துட்டு படிச்சுட்டு, அது என்ன கடைசி ஒரு 2-3 இது தான் இருக்குது முடிக்கிறதுக்கு. ஸோ அதை முடிச்சிட்டேன்னா அப்புறம் போய்ட்டு வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு கிளம்பலாம். ஸோ இப்போ நான் படிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த இதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து நான் படித்த ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கும். வேணால் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ நான் இது பாருங்கள் எக்கச்சக்கமான இது படிச்சிருப்பேன். என்னோடய இதில் நான் வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட இதை போயிட்டு என்ன படிச்சிருக்கோம், இல்லை வந்து ஏதாச்சும் பாதியிலே நம்ம விட்டுட்டோன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய நான் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ இந்த மாதிரி வந்து ஆப்பில் வந்து ஒரு அப்டேட்டே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் வந்து இருக்கிறனால அப்பப்போ வந்துட்டு படிச்சுட்டே இருக்கனால, ஏன்னா ஒரு ஸ்டோரி எடுத்தால் அட்லீஸ்ட் ஒரு 10 hours கிட்ட வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸாக எடுப்பேன். ஏன்னா வந்து எல்லாமே வந்து அந்த ராஜா காலத்தில் அதுதான் எனக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 hours ஒரு 10 hours அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. அந்த மாதிரிலாம் நான் விடிய தூங்காமல் எத்தனையோ நாள் வந்து படிச்சிருக்கேன். இப்பயுமே படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒர்க்குக்கு போயிடுவேன். ஸோ அந்த எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஸ்டோரி படிக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் இப்போ இருக்கிற வரைக்கும் நான் வந்து படிச்சுக்கிறேன். A few moments later. 1 hour later. ஸோ நான் ஆல்ரெடி மார்னிங் எழுந்திரிச்சோடனே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த மேலே வந்து அந்த ஃபாயில் மட்டும் வந்து போடணும். ஸோ ஃபாயில் வந்து போட்டுடலாம். ஏன்னா நான் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இதை பண்ணிட்டேன். ஸோ சரி ஓகே, ரொம்ப வந்து இதாக இருக்குது, ஓகே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தா வந்து பேப்பர் வந்துட்டு போடுவேன்.
நேரம் விழுந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பேப்பர் வந்துட்டு போடுவேன். இப்போ வந்துட்டு ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நம்ம ஃபுட்க்கெல்லாம் பார்த்தா வந்து ஆயில் ரொம்ப இருக்கும். ஸோ அதனால் இந்த டிஷ்யூ வந்துட்டு நம்ம யூஸ் போட்டோன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் வந்து கீழே படாமல். ஓகேங்களா? நான் எப்பயுமே ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் தானே க்ளீன் பண்ண போகிறேன், ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இப்படி வந்து பண்ணிடுறது எப்பயுமே. ஸோ யார் க்ளீன் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல. ஸோ என்னோட டப்பு ஸோ ஆல்ரெடி வந்து 2 இது வந்து எரியலை. இந்த அடுப்பு இது பேர் என்ன, இது பேர் என்னமோ, அது ஆனால் எரியலை. எங்கள் வீட்டில் காஃபி வைக்கிறேன் டீ வைக்கிறேன்ட்டு புகைச்சிட்டாங்க. ஸோ சிம்மில் வச்சுட்டு அப்படி நம்ம வந்து ஃப்ரோசன், ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு முன்னாடியே. பரோட்டாலாம் இங்கே வந்து ஃப்ரோசன்லேயே கிடைக்கும். ஸோ இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜில் கீழே பார்த்தா வந்து ஃபுல்லாக இந்த ஹாஃப் வந்து ஒரு ஹாஃப் வந்து ஃப்ரோசன், ஒரு ஹாஃப் தான் நார்மலு. ஸோ இங்கே நாங்கள் பரோட்டா வச்சுருந்தேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தா வந்து ஃப்ரோசன் தேங்காய். சம்டைம்ஸ் வந்து தேங்காய் இல்லாதப்போ இதை தான் போட்டாங்க, வேறு வழி இல்லை. அதனால் இங்கே வச்சுருந்துருப்பேன், மாற்றியார் வச்சுருக்காங்க. ஸோ இது ஐஸ் க்யூப்ஸு, ஜூஸ் போட்டால் வேணுங்கிறதுனால. ஸோ மேலே பார்த்தா வந்து ஒரு ஹாஃப் இதில் பாருங்கள் லெமன் வந்து இந்த ஸ்மெல் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக லெமனை வந்து கட் பண்ணி அழகாக இற வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில். ஸோ அடுத்தது எக் ட்ரே, அதுக்கப்புறம் இஞ்சி, கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் குக்கும்பர் இருக்குது இதுக்கு தயிர் பச்சடிக்கு, அப்புறம் பச்சை மிளகா பால் இது. ஸோ தக்காளி கொஞ்சம் இருக்குது, கேரட் இருக்குது, அப்படியே எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது தயிர் இருக்குது 3 பேக்கெட், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை. ஸோ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ இது பார்த்தா பீட்ரூட் வச்சுருக்கேன், இன்னும் சமைக்கலை. ஒரு லெமன் இருக்குது, இப்போ எடுத்த பாதி லெமன் இது ஒன்று இருக்குது. எங்கேயோ ஓட்டுருவோம், மீதி லெமன் இங்கே எடுத்து வச்சுருவோம். ஓகேவா? அதை எடுத்து ஆக்சுவலாக ஒரு கண்டெய்னரில் வைக்கணும், இப்போ டைம் இல்லை. ஸோ நம்ம அப்படியே பரோட்டா வந்து போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி பேக்காக எடுத்துகிட்டு வந்துடுவோம். 20 பரோட்டா கிட்ட வரும். நம்ம ஊர்லலாம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும், இங்கெல்லாம் வந்து எல்லாம் மோஸ்ட்டாக எல்லாமே வந்து ஃப்ரோசனில் இருக்கும். சமோசா இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், சமோசா, பரோட்டா, சப்பாத்தி, கொத்து பரோட்டா, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஏதோ ஒரு அர்ஜென்ட் சமைக்கலன்னு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம்ல. அது இல்லாமல் நம்மளுக்கு பரோட்டாவும் போட தெரியாது. ஸோ அப்படியே எடுத்து நம்ம வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 50 செகண்ட்ஸ் கிட்ட வந்து மைக்ரோவேவில் வந்து ஒரு வார்ம் பண்ணிவிட்டு வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடலாம். இல்லைனா அப்படியும் போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அதுவே வந்து டீஃப்ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஈஸியான சமையல் எனக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம், அப்போ தான் டீஃப்ரோஸ்ட் டக்குன்னு வந்துட்டு ஆகும்.
வந்துட்டு மேலே சொன்னால் பார்த்தீங்களா ஹீட்டருக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விட்சு தான் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து எல்லா ரூமுக்குமே வந்து ஹீட்டர் இருக்கும். ஸோ இது வந்து காமனான ஸ்விட்சு, ஐ மீன் ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் பாருங்கள் 10 ஆக்சுவலி இது வச்சது 0, இதுலேருந்து அப் டு 30 வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஹீட் வந்து வச்சுக்கலாம். இது எல்லா ரூமுக்குமே பார்த்தா வந்து காமனாக வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 10 டிகிரி வச்சோம்னா எல்லா ரூம்லேயுமே வந்து 10 டிகிரி அந்த வார்ம் வந்துட்டு இருக்கும், ஹீட் ஆகி அதே வார்மாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா வந்து 10 டிகிரிக்கு வந்து வந்துடுச்சு, ரூம் வந்து வார்ம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி சொல்கிறதுனா அப்படியே வந்து கட் ஆகிடும். மறுபடியும் வந்துட்டு அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு அகைன் 10 டிகிரிக்கு கீழே போயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ரூமில் ரொம்ப வார்மாக இருக்குது இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம அதுக்கு கீழே பார்த்தா வந்து ஒரு வால்மாக இருக்கும், அதை நம்ம வந்து டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹீட் வந்துட்டு வராது. ஸோ இது வந்து எல்லா வீட்லேயுமே வந்துட்டு இங்கே இருக்கும். இதுதான் பார்த்தா வந்து வாஷிங் மிஷின். ஸோ இது பார்த்தா வந்து ட்ரையரு. ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்லலாம் பார்த்தா வந்து எங்கே இருக்குன்னா கிச்சன் அதாவது நம்ம சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, சிங்க்குக்கு கீழேயே தான் வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அங்கே தான் ஸ்பேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இங்கே பார்த்தா வந்து வீட்டுக்கு கீழே ஐ மீன் எங்கள் கிச்சனில் பார்த்தா வந்து கீழே டிஷ்வாஷர் வந்துட்டு இருக்குது. ஸோ பாத்திரம்லாம் கழுவும் இல்லையா, ஸோ அதுக்கான மிஷின் வந்துட்டு இருக்கனால இங்கே பார்த்தா வந்து வச்சாச்சு. ஏன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கனால வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து லிக்விடு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ பார்த்தா நான் வந்து ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன். ஸோ வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால் பார்த்தா வந்து க்ளவுஸ், அதுக்கப்புறம் தலைக்கு போகிற ஹேட்டு இதெல்லாமே வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா. இப்போ பார்த்தா நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. சரி வந்ததுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு சிம்பிளாக வந்து ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறப்போ பார்த்தா வந்து நான் வந்து ஒரு பூரியும் அதுக்கப்புறமேட்டு வந்து உருளைக்கிழங்கு சாம்பார், அதுக்கு பேர் வந்து சரியாக எனக்கு இன்னும் தெரியல, அது வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒன்று எனக்கு வந்துட்டு பூரி தான் டக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆல்ரெடி பூரிக்கு வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிழங்கும் வந்து நல்லா வந்து எப்படி சொல்கிறது அது பேர் என்ன வேக வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தா வந்து பச்சை மிளகாலாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வெங்காயம் ரெண்டு வந்து கட் பண்ணி இது பண்ண போகிறேன். ஸோ பேன்லேயும் வந்து ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ இதெல்லாம் தெரியும் தானே, சாம்பார், இதுக்கு பேர் சாம்பார் தானே, எனக்கு பேரே ஞாபகம் வரல. ஸோ அது வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்துடலாம் வாங்க.
பார்த்தா வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் காரம் பத்தலன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் போட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது எவ்வளோ மிளகா போட்டாலும் வந்து காரம் பத்தாதுன்ட்டு நம்ம வந்து லைட்டாக அப்படியே உடச்சி எப்படி விட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு. சீரியஸாக எனக்கு இது பேர் இன்னமும் ஞாபகம் வரல. யாருக்காச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க. பேர் உருளைக்கிழங்கு குழம்பு, அவ்வளோதான் தெரியுது எனக்கு. நல்லாவே உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துருச்சு. நம்மளுக்கு ஈஸியாக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டக்குன்னு 5 மினிட்ஸில். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அடுத்து இதை வந்து ஸ்லோ பண்ணவே முடியாது, அதுதான் நார்மலாகவே. அதனால் ரொம்ப உருளைக்கிழங்கு இருக்குது, அப்படியே நான் போட்டுறேன். சும்மா வந்து ஒரு இங்கே பக்கத்துலேயே பார்த்தா வந்து பூரி போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா சூடாக இருக்கவே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுனால ஆரிஷ்னாவே பூரியும் சரி இல்லை குழம்பும் சரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஆரண பூரி தான் பிடிக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழம்பும் ரெடி. கொத்தமல்லி இருந்தால் போட்டால் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இல்லை இல்லை. ஓகே, இப்போ பூரிக்கு தேய்ச்சிரும். ஓகே, லைட்டாக எண்ணெய் வச்சுக்கலாம். நான் இத்தனையும் நான் ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். பூரி கட்டெல்லாம் வீட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பண்ணிட்டு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு இன்னுமே பூரிக்கே வந்து சப்பாத்திக்கும் ரொம்ப பூரி உருட்டு தெரியாது. ஏதோ ஒரு ஷேப்பில் தான் வந்து உருட்டுவேன். இதுதான் இந்த ரவுண்ட் ஷேப் பூரிக்கு நல்லா வச்சிடறேன். வந்து காஞ்சிருச்சு. பூரி போன எப்படி வருதுன்னு பார்க்கலாம். புஷ்பெல்லாம் பூரி வருது. இந்த புஷ்பு தான் வந்து இருக்கு. ஏன்னா பூரியில் எங்கேயும் ஓட்டர் இருக்கும் போல இருக்கு. எங்கேயும் பூரியில் ஓட்டர் இருந்திருக்கு, அதுதான் வரல. கொஞ்சம் ஃபஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ கண்டிப்பாக புஷ்பு வரும் பூரி. நெக்ஸ்ட் பூரி வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. சொன்ன பார்த்தீங்களா பூரி புஃப், அந்த புஃப் இந்த புஃப் தான். திருப்ப முடியல. ஓகே, ஓகே பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2 பூரி போட்டு நம்ம வந்து சாப்பிட போகலாம். ஸோ அப்படியே வாங்க இன்னும் 2. ஸோ அவ்வளோதான், நான் வந்துட்டு பூரி வந்துட்டு போட்டு முடிக்க போகிறேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்து போய் தூங்க வேண்டியதுதான். நைட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ தூங்க வேண்டியதான். ஸோ இந்த விளாக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு போய் சாப்பிட்றேன். டாடா, பாய்.